அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ரீட்டைன் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கக்கூடிய டாப் 5 பேட்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா, இந்த IPL 2025 சீசனை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கணும்னு தேவையில்லை. லாஸ்ட் 4 மேட்சஸ் பார்த்துருந்தாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் எந்தெந்த பேட்டர்ஸ் எல்லாம் ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு ஷுவராகவே கிடச்சிருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த IPL 2025 யாருக்கு எப்படி போச்சுன்னு தெரியல, பட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு. ஏன்னா 2 டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த சீசன் வந்து ரொம்பவே சொதப்பின மாதிரி தெரிஞ்சு, போத் பேட்டிங் அண்ட் பவுலிங். கலீல் அகமது நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாரு. நூர் அகமது இருந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸஸை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி பவுலிங் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ரச்சின் ரவீந்திரா, ராகுல் திரிபாதி, டெவான் கான்வே இந்த மாதிரி பிளேயர்ஸ்ட்டு இருந்து எதிர்பார்த்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸஸ் வராது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய டிராபேக்காகவே அமைஞ்சு. இன்ஃபேக்ட் ரொம்ப மோசமாக நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் இது வரைக்குமே அவங்க டேபிளில் பாட்டமில் முடித்ததே கிடையாது. இந்த சீசன் 10th பிளேஸில் முடித்தாங்க. அது சிஎஸ்கேக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் பெரிய ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சு. ஸோ IPL 2026 இதிலிருந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும்டா அப்படின்ட்டு நினைப்பாங்க. தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இந்த சீசன் பெரிய அளவுக்கு போகலைனாலும் லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த பிளேயர்கள் நல்லாவே பண்ணாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, ஓவராலாக ஒரு டீமுக்கு 14 மேட்சஸ் இருக்கும். அதில் 11 மேட்சஸில் 2 வின்னும், லாஸ்ட் 3 மேட்சஸில் 2 வின்னுன்ட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் மொத்தம் 14 மேட்ச்சில் 4 வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மும்பை பான் ஆயுஷ் மாத்ரே வராரு. அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்குறாரு. நியர்லி 240 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருந்தாரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 180+ இருந்துச்சு. உர்வில் பட்டேல் வராரு. ஒரு 3 மேட்சஸ் கிட்ட விளையாடினாரு. ஸ்ட்ரைக் ரேட் 200+ல விளையாடினாரு. ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக டெவால் பிரேவிஸை எடுக்கிறாங்க. அவரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்து 180+ ஸ்ட்ரைக் ரேட்டில் இந்த மிடில் சிஎஸ்கேக்கு பெரிய ஸ்ட்ராங் கண்டென்ஷனாக அமைஞ்சார். ஸோ இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்னதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், என்னோட தாட் படி வர்ற ஆக்ஷனுக்கு அவங்க ரீட்டைன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருப்பாங்க. அதாவது குறிப்பாக பேட்டர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி கேப்டன் ருத்ராஜ், MS, டெவால் பிரேவிஸ், உர்வில் பட்டேல் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 5 பிளேயர்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஹையஸ்ட் வேல்யூ பிளேயர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாடு தான். அவருக்கு மட்டும்தான் 18 crores கிட்ட கொடுக்குறாங்க. மீதி MSலேருந்து எல்லாருமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் பேட்டர்ஸை ரீட்டைன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேன்ஸாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வேறு எது ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாகவும் நம்ம சேனல் நம்ம ஷுவராக வீடியோ கொடுப்போம். முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். IPL 2026 ரிலேட்டடான அப்டேட்ஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. முன்னாடி வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.